ஒரு மன்னன் தனது 2 இளவரசர்களின் முதிர்ச்சியின்மை மற்றும் முரட்டுத்தனத்தால் சோர்வடைந்து அவர்களை பயிற்சிக்காக ஒரு ஞானியிடம் கொண்டு செல்கிறார். அந்த ஞானி விஷ்ணு சர்மர். அவர் கூறிய அறிவுரைகள் தான் கதை வடிவில் பஞ்சதந்திரம் என்று பெயர் பெற்றது. 5 தந்திரங்களில் 2 நட்பை பற்றியது. நட்பின் இழப்பு மித்திரபேதம், நட்பினால் ஆதாயம் மித்திரலாபம். இதில் தற்செயலான நிகழ்வு ஒன்று திருக்குறள் எழுதப்பட்ட அதே சமயத்தில்தான் கிமு 300 பஞ்சதந்திரமும் எழுதப்பட்டிருக்கிறது. நீர் யாரையாவது உன் நண்பராக்கப் போகிறீர்கள் என்றால் இதோ திருவள்ளுவரின் அறிவுரை. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. குறிப்பாக குற்றம் என்ற சொல்லை கவனியுங்கள். ஒருவரின் குறைகளை அவர் உன் நண்பரான பிறகு அறிந்து கொண்டீர்களேயானால் வருத்தம்தான் மிஞ்சும். மறுபுறம் அவர் குறைகளை அறிந்த பின் அவர்களை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை யாராலும் உடைக்க முடியாது அல்லவா?